ஒருவேளை நான் அந்த மெட்ராஸ் படம் பண்ணாமல் இன்னைக்கு நான் சென்னையோட அந்த வட சென்னை பக்கம் நான் ட்ராவல் பண்ணி போயிருந்தேன்னா இவ்வளோ தூரம் ரிலேட் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அப்படி ஒரு வாழ்க்கையே ரஞ்சித் தான் என்னை கூப்பிட்டு போனார் அந்த மாதிரி இடங்கள் வழியாக. அவர் தான் உண்மையான சென்னையோட மொழியை வந்து சினிமாவுக்குள்ள அறிமுகப்படுத்துறாரு. எல்லா ஒரு கதைக்களமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாபார வடிவத்துக்காக அதை மாற்ற வேண்டியிருக்கு. முன்னாடி வட சென்னையோட பகுதிகளை பற்றி நம்ம காமிக்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுடிசம், அன்புன்ற ரோல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோலாக அதுக்குள்ளே இருக்கும். ரொம்ப நெருக்கமாக ரொம்ப டவுன் டு எர்த்தாக கார்த்தி சார் ஒர்க் பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் தமிழ் சினிமாவோட உச்சம். வெரி ஓப்பனாக சொன்னா நான் வந்து ஒரு ரஜினி ஃபேன் கிடையாது. ரஜினி சாரோட ஒர்க் பண்ண இந்த 2 படங்களுமே மிகப்பெரிய இன்ஸ்பைரிங்கை கொடுத்துருக்கு. எனக்கு இந்த வயசில் ஒரு 100% வந்து அந்த இடத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறாருல்ல. சார் அப்படியே தெலுங்குலேருந்து தமிழுக்கு ட்ராவல் ஆகிறீங்க. சரி, முக்கியமாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு காம்பினேஷன் ஃபார்ம் ஆகும். அவங்க வந்து ஒரு கேமராமேன் டைரக்டர்ஸை பொறுத்தவரை வித்தியாசமான ஜேர்னஸில் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு காம்பினேஷன் தான் ரஞ்சித் சாரும் உங்களையும் நாங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மெட்ராஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எங்கே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ ரஞ்சித் வந்து அதுக்கு முன்னாடி அட்டகத்தி முடிச்சிருந்தார். அட்டகத்தியுமே ரொம்ப ஒரு பயங்கர இன்னோவேட்டிவான ஒரு ஃபில்மாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருந்தது அந்த டைமில். அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கு, இப்போ அவர் பேசுகிற கருத்தியல் ஆகட்டும், அவர் போர்ட்ரேட் பண்ண மக்களோட வாழ்வியல் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப புதுசாகன்றதை விட ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ஒரிஜினாலிட்டியாகவும் ரொம்ப உண்மையாகவும் இருந்த ஒரு அதுக்குள்ளே ஒரு உண்மை இருந்துகிட்டே இருந்தது. அப்படிதான் அது ஒரு கன்செப்ஷுவலாக அது ஒரு சும்மா ஒரு லவர் பாயோட ஒரு கதையாக இருந்தாக்கணும். பட் ஆனால் அந்த கதையை சுற்றி அவர் கட்டமைச்ச எமோஷன், அதோட வாழ்வியல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த போய் சேர்ந்துருச்சு தமிழ் சமூகத்தில். அப்படி தான் அந்த படம் வந்து சின்னதாக ரிலீஸ் ஆகி அது ஒரு பெரிய அளவில் வீச்சாக போய் ஜனங்கிட்ட போய் சேர்ந்தது. அது அவருடைய அடுத்த அந்த ப்ராஜெக்டே என்னை கேட்டிருந்தார். நான் அந்தாள் ராட்சசி அப்போ வந்து ஒரு ஃபைனல் டேஸில் இருந்தேன், ஷூட்டிங் டேஸில். அப்போ என்னால் வர முடியல. பட் அவருக்கு என்ன கனெக்ஷனில் அவர் என்ன தேடிட்டு இருந்தார்னா ஒரு பிஎஃப்ஏ கனெக்ஷன், அதாவது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தவங்க யாராவது ஓவியக் கல்லூரிக்குள்ளே இருக்கிறவங்க, அப்படி ஒரு கனெக்ஷனில் ஏன்னா அவர் என்னோட தம்பியோட பேட்ச்மேட் அவர். அப்போது அவர் என்ன அப்படி தேடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் முதல் அறிமுகங்களில் அப்படி தான் இருந்தது அவரோட. அப்போ நான் அட்டகத்தி அப்போ பார்த்துருந்தேன். அப்போது அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் தான் போய் சேர்ந்தப்புறம் ஒரு பெரிய நெருக்கத்தை அவரோட அரசியலாகட்டும், இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு சமூக பொறுப்பாகட்டும், இந்த விஷயங்களுக்குள்ளே அவரை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கட்டும், நமக்கும் அவருக்குமான ஒரு வேவ் லென்த்தில் இருந்த ஒரு இணைவு. அப்படி தான் மெட்ராஸ் படம் வந்து அதே மாதிரி இப்போ எப்படி எனக்கு அந்தாள் ராட்சசி ஒரு கம்பைண்டான ஒரு பீப்புளோட ஒரு வெர்ஜின் ஒர்க்கோ, அந்த மாதிரி தான் எனக்கு மெட்ராஸுமே வந்து அப்படி இருந்தது. ஏன்னா ஒரு நியூ டீம், நியூ ஃபார்ம், புதிய கதைக்களம், நமக்கு தெரியாத ஒன்று. இப்போ இப்படியான எல்லா வடிவத்துக்குள்ளேயுமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. அது இல்லாமல் எனக்கு சென்னையோட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்டை கூட ஏற்படுத்துது. ஆமாம், கனெக்ட்னு சொல்கிறத விட நமக்கு சென்னைன்றது ஒரு ட்ரீம் சிட்டி தான். நம்ம ஒரு கிருஷ்ணகிரி மாதிரி ஏதோ ஒரு கிராமம் சூழலில் வளர்ந்தவங்க அங்கே தான் படித்து நம்ம வந்திருக்கப்போ, சென்னைன்றது நம்ம என்ன படங்கள் வழியாக பார்த்துருப்போம், இல்லைன்னா வந்து நான் இங்கே சில நேரங்களில் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாரிஸில் தான் இருக்கோம். அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு பாரிஸ் வரைக்கும் தான் நமக்கு தெரியும். பாரிஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலே நமக்கு தெரியாது. அதுதான் உண்மையான சென்னையாக இருக்குது. உண்மையான சென்னையோட பூர்வக்குடிகள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு வாழ்க்கையே ரஞ்சித் தான் என்னை கூப்பிட்டு போனார் அந்த மாதிரி இடங்கள் வழியாக. இப்போ அந்த மாதிரி மக்களோட ஒரு வாழ்வியல் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதையாக அது இருந்தது. அது எனக்கு என்னென்னா ரொம்ப ஒரு சினிமாவாக எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்ததோ அதே மாதிரி அந்த வாழ்வியல் புரிஞ்சுக்கிறது, அந்த மக்களோட ரொம்ப நெருங்கி பழகிறதுக்கான ஒரு சூழலையும் வந்து அந்த படம் உருவாக்கியிருக்கு. அப்போ என்னென்னா ரொம்ப ஒரு என்ஜாயபிளான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு தந்திருக்கு. அப்படி தான் அந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அது இப்போ மெட்ராஸ் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் என்ன கொண்டாடப்பட்டதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் அந்த படத்தில் புதுமையாக இருந்தது. கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அதை சுற்றி வடிவமைச்ச கதைக்களமாக இருக்கட்டும், அது இந்தளவு இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஷூட் பண்ணும்போது தெரிஞ்சுதா சார்? இல்லை, எனக்கு என்னென்னா நமக்கு எப்படி இப்போது ஒரு அதுக்கு முன்னாடி யாருமே சென்னையை அவ்வளோ டீப்பர்னு சொல்கிறதில்ல. நான் முன்ன சொன்னல ஒரு சென்னையோட ஒரு உண்மை தன்மையை காமிக்கிறது அப்படின்றது அதுதான் இப்போ அட்டகத்திலுமே நான் நிகழ்ந்ததுன்னு நினைக்கிறேன்.
இப்போ அப்படிதான் மெட்ராஸ் படத்து வழியாகவும் சென்னையோட மக்களோட வாழ்வியல வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸ் இருந்தது அந்த படத்தில். இப்போ அந்த வாய்ஸ் வந்து எனக்குமே படம் அந்த சப்ஜெக்டை கேட்டதாகட்டும், நான் அந்த மக்களை போய் பார்க்குறதாகட்டும், அது எனக்கு அவ்வளோ வியப்பாக இருந்தது. இப்போ இதே மாதிரியான வியப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே அடைய முடியும், அடைவாங்க. எனக்கு அப்படி தான் அப்போ தோணுச்சு எனக்கு. ஏன்னா நமக்கு சென்னைன்றது எவ்வளோ பேர் அதை ரொம்ப ரியலாக அதை உள்ளே போய் வந்தவங்களுக்கு அது தோணுமே தவிர, மற்றபடி சினிமாவுக்குள்ளே இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ்ன்ற ஒரு படத்துக்குள்ள ரஞ்சித்தோட வரவுக்கு முன்னாடி சினிமாவுக்குள்ள கையாளப்பட்ட கதை களங்கள்லாம் இருக்குல்ல, அது என்னவா இருந்தது, அது இல்லாமல் ஒரு நார்த் மெட்ராஸ் அதுக்கு முன்னாடி இருந்த சினிமாக்கள் எப்படிலாம் காமிச்சதுன்றதெல்லாம் இருக்கு. இப்போ அந்த பேட்டர்ன் ஆஃப் ஒரு மாதிரி, அது எப்படி சொல்றது, ஒரு கிளிஷேவா ஒரு சென்னையை காமிச்சிட்டே இருப்பாங்க. சென்னைன்னா சென்னையோட ஒரு தமிழ் வேற மாதிரி பேசுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பழைய படங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே இருந்துட்டு, அப்போ அதை வந்து ரஞ்சித் தான் உடைக்கிறாருன்னா அவர் தான் உண்மையான சென்னையோட மொழியை வந்து சினிமாவுக்குள்ள அறிமுகப்படுத்துறாரு. சென்னையோட வாழ்வியல வந்து நேரடியாக அவங்களோட ரத்தமும் சதையுமா அவங்களோட உணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான கதை களங்களை வந்து அவர் வச்சிருந்தார். இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவரோட எல்லா படங்களுமே அப்படி அதுக்குள்ள ஒரு உண்மையை பேசுறாரு. இப்போ அந்த ஒரு கதை, அந்த கதைக்குள்ள இருக்கிற உண்மை தான் வந்து ஒரு ஜனங்களுக்கு போய் சேரும். எப்பவுமே ஒரு சினிமாவை வாசிப்பாளன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஃபேண்டசியான சப்ஜெக்டை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தால் கூட அந்த ஃபேண்டசியான சப்ஜெக்டில் இருக்கிற உண்மையும் அதுக்குள்ளே இருக்கிற நெருக்கமும் தான் அவனை போய் கனெக்ட் பண்ணும். நீங்கள் எவ்வளோ தூரம் தான் அப்படியே ஒரு ஏலியனாக ஒரு கதையை சொன்னால் கூட அதுக்குள்ளே அது வந்து ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி உருவாக்கணும். அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி உருவாக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கிற ட்ரூத்ஃபுல் தான் உங்களோட கனெக்ட் பண்ணும். ஒரு நபரோட உண்மை, அவரோட அந்த சப்ஜெக்டோட உண்மைத்தன்மை தான். அப்படிதான் ரஞ்சித்தோட படங்கள்ல இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கான அந்த சமூக சூழலுக்கான ஒரு உண்மையை வந்து நேரடியான பதிவை, நேரடியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய படங்களை அவர் உருவாக்குனார். அப்போ எனக்கு எப்படி நான் அதை ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங்ல இருந்து நான் எப்படி அதை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரிசீவ் பண்ணணும், ஷூட் பண்ணுறப்போ அதை எடிட் பண்ணி பார்க்குறப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு புதிய விஷயங்களை நம்ம அனுபவிச்சோன்னா, அப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த எல்லையில் இருக்கக்கூடிய ஆட்களும் அப்படி தான் அதை பார்த்துருப்பாங்க. அப்படி தான் அந்த படம் வந்து ரிசீவ் பண்ணப்பட்டது. ஏன்னா அதுலேருந்து தான் சென்னைன்ற ஒரு மொழியே வேற ஒரு லாங்குவேஜ் பேசப்பட்டது சினிமாவுக்குள்ளன்னு சொல்ல முடியும். அப்படிதான். ஏன்னா மெட்ராஸ் பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம்னா, பல பேருக்கு அது ஒரு பெரிய பிரேக்கா இந்த ப்ராஜெக்ட். அது பொதுவாக வந்து இன்னைக்கு அன்புரி மாஸ்டர் வந்து அடுத்தடுத்து கட்ட படங்கள்லாம் பண்றாங்க, பெரிய படங்கள்லாம். அன்புரி மாஸ்டர் உடைய முக்கியமாக பேசப்பட்டது அந்த ஒர்க்கு சார். அதில் பல சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப நீங்கள் சொல்ற மாதிரி உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், தத்ரூபமாக படமாக்கியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காட்சினா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார் படமாக்கப்பட்டதில்? இல்லை, அது உண்மைதான். இப்போ நீங்கள் சொல்கிற அதே வேர்டு தான். இப்போ உண்மைக்கு நெருக்கமாக சொல்கிறது அப்படின்றது தான் நமக்கு சினிமாவை சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு நேரடியாக அதோட ரானஸோட ஒன்று சொல்ல முடியும், சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இப்போது அது இல்லாமல் எல்லா ஒரு கதைக்களமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வியாபார வடிவத்துக்காக அதை மாற்ற வேண்டியிருக்கு. சில அந்த ஃப்ளேவருக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தொடர்ந்து சினிமான்றது என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வடிவத்துக்குள்ளே ஜனங்க ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே லெவல் ஆஃப் பேராமீட்டருக்குள்ளே தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அதுலேருந்து கம்ப்ளீட்டாக அவேவா வெளியே நீங்கள் சொல்கிறப்போ அந்த படம் வந்து ஜனங்களுக்கு வந்து ஒன்று புரியாமல் போகும், இல்லை அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே இருக்கக்கூடிய ஒரு கன்செப்ஷுவலான ஒரு ஐடியாக்குள்ளே போய்டும். அப்போ என்னென்னா உண்மைக்கு நெருக்கமாக எவ்வளோ தூரமும் அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியல் இது வரைக்கும் அவங்க பார்த்துட்ருக்கிற வடிவமாகவும் ரெண்டுமாவும் சேர்ந்து தான் அந்த படங்களை நம்ம ரஞ்சித்தோட இன்னைக்கு வரைக்கும் அவருடைய படங்கள் அப்படி தான் இருக்குது. முழுக்க கமர்ஷியலாகவும் இருக்குது, முழுக்க ரொம்ப ராவான டாக்குமெண்ட்டாகவும் இருக்காது. இப்போ இது ரெண்டுக்குமான ஒரு மிடில் லேயரை பிடிச்சி ஒர்க் பண்ணுறாரு. அப்போ தான் அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான கதைக்களமாகவும் உண்மைக்கு நெருக்கமான கதை பாத்திரங்களையும் உருவாக்குறாரு. அவருடைய காட்சி அமைப்பும் அப்படி தான் இருக்குது. அப்போது அப்படி தான் அன்பறிவு ஒர்க் பண்ணார். அந்த அன்பறிவு மாஸ்டர்ஸ் அதில் அந்த படங்களில் ஒர்க் பண்ணாங்க. அது எல்லாருக்குமே அவங்களுக்குமே அது ஒரு முதல் படம். அவங்க என்னென்னா நார்த் மெட்ராஸோட அவங்களோட லைஃபோட இருந்து வந்தவங்க. அவங்க பெரம்பூர், அவங்க அந்த ஏரியா தான். அதனால் அவங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப நெருக்கமாக அவங்க கண்கூடாக பார்த்த விஷயங்கள். அதே மாதிரி ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு நார்மல் கமர்ஷியல் ஒரு ஃபைட் மாதிரி இல்லாமல் மோர் ரியலிஸ்டிக்காக நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்துக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ஒரு சண்டையாக தான் பார்க்குறேன். அப்படி வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக்கோட ஃபைட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் அந்த இன்ட்ரோல் ஃபைட்டு முதல்ல அவன் அந்த
பெருமாளை அடிக்கிற அந்த சீனு, அதை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு கதைகள். அது பார்த்திங்கன்னா அந்த வியாசர்பாடி ஏரியாக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கமான தெரு, அந்த தெருவில் இருக்கிற டார்க்னஸ்ஸு, இப்போ ஒரு சின்னதாக ஒரு 2 குழுக்களுக்குள்ளே நடக்கிற சண்டையில் எவ்வளோ தூரம் அது வந்து ரொம்ப ஹைட் அண்ட் சீ மாதிரியான ஒரு ஃபைட் மெத்தடை வச்சுருக்குமோ அந்த மாதிரி அதை கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எனக்கு. ஏன்னா முதல்ல நமக்கு சினிமாவில் பார்க்குற சண்டை காட்சிகளுக்கு இருக்கிற லைட்டிங் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நீங்கள் அந்த சந்துகளில் அந்த மாதிரியான ஒரு டார்க்கர் டோனுக்குள்ளே எப்படி அந்த காட்சி நடந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு அங்கே போய் பார்த்த அப்புறம் இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள். அதை தான் அதில் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். அப்படி தான் அந்த காட்சிகள் இருக்குது. அந்த பேசிக்கலி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்கோட ஃபைட் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். அதனால கார்த்திக் சார் வந்து அந்த படத்தை கேரியன் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறப்பே பார்த்துருப்பீங்க சில காட்சிகள் வந்து அவர் வந்து இந்த அளவு இந்த ரோலை கேரி பண்ணுவார்னு உங்களுக்கு. ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பெரிய படங்களை இம்பாக்டாக க்ரியேட் பண்ணிட்டாரு. ஆனால் மெட்ராஸ் வந்து அவருடைய அடுத்த கட்டத்துக்கு அவரை நகர்த்தி கொண்டு போன படம்னு சொல்லலாம். அப்படி அவருடைய காட்சிகளில் நீங்கள் இந்த காட்சி வந்து பர்ஃபெக்டாக இவர் பண்ணது ரொம்பவே உங்களுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ண அதை சொல்லலாம் சார். அவர் எனக்கு தெரிஞ்சு காட்சிகளுக்கான ஒரு கம்ப்ளீட்டாக அதை கொஞ்சம் உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆக்டராக நான் பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு இப்போ ரஞ்சித்துக்கு 2வது படம், எனக்கு 2வது படமாக இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான ஹீரோவாக தான் இருந்தார். அதே மாதிரி அவருக்குமே இது வந்து ஒரு புதிய கதைக்களத்துக்குள்ளே நடிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் இப்போ அந்த படம். ஆனால் அவர் ஒரு ஆக்டராக அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ சட்டிலிட்டியாக ப்ளே பண்ணும். ஏன்னா இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலையரசனோட ரோல், அன்புன்ற ரோல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோலாக அதுக்குள்ளே இருக்கும். காளின்ற ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக ஒரு நார்மல் மேனாக, ஒரு நார்மல் யூத்தாக, ஒரு லவர் பாயாக அந்த படத்தில் அப்படியே வந்துட்டே இருப்பார். ஒரு சர்டன் பீரியட்ல இருந்து தான் அவரோட எலிவேஷன் ஸ்டார்ட் ஆகி அவர் ஒரு மெயின் ஃப்ரேம்குள்ளே சென்ட்ரல்லே அதுக்கப்புறம் தான் சென்ட்ரே ஆவார். அது வரைக்கும் அவர் ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவே தான் இருப்பாங்க. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் அவர் எப்போ மிடில் ஆஃப் ஃப்ரேம்குள்ளே வர்றதுன்றதே ஒரு ரொம்ப லேட்டர் பீரியட், செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா தான் அவர் ஒரு மிடில் ஆஃப் ஃப்ரேம்குள்ளே வருவார். அப்போ அது வரைக்கும் ஒரு ஹீரோவாக அவர் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக வந்து தன்னுடைய கேரக்டரை வந்து உள்வாங்கி நடிக்கக்கூடாது. அது வந்து கார்த்தி சாருக்கு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது அவர் பண்ணது. அதே மாதிரி ஹி வாஸ் வெரி டவுன் டு எர்த். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணார். ஏன்னா ஒரு நியூ டீம் ஒரு சென்னை புறநகர் பகுதியில் போய் நம்ம புறநகர்ன்ற அந்த நார்த் மெட்ராஸ் பகுதிகளில் போய் ஷூட் பண்ணுறப்போ ஜனங்களோட இணைஞ்சி ஜனங்களோட உதவி இல்லாமல் அங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ நெருக்கடியான வாழ்வியல் முறையை இருக்கக்கூடிய அவ்வளோதான் இடம் இருக்கும். அந்த ஒரே குறிப்பிட்ட சதுரத்துக்குள்ளே அவ்வளோ மக்கள் வாழக்கூடியது. அதில் நம்ம போய் ஷூட்டிங் ஒரு ஸ்டுடியோவில் ஹேண்டில் பண்ணுற மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ ஜனங்களும் சேர்ந்து அவ்வளோ உதவிகள் நமக்கு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட உதவிகள் இல்லாமல் நமக்கு அந்த ஒரு படத்தை அப்படி எடுத்துருக்கவே முடியாது. அப்படிதான் வந்து கார்த்தி சாரையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் தான் அவர் வந்து ஒரு ஸ்டாராக அங்கே வளம் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஆளாகவே அவர் மாறி அவங்களோட இணைஞ்சி, ஏன்னா அவ்வளோ நாள் நடந்தது அந்த ப்ராஜெக்டுமே. அவர் ஒரு கொஞ்ச நாள் தான் அந்த ஒரு ஹீரோவை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாங்க ஜனங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4th டே 5th டேக்கு அப்புறமா ரொம்ப ஜாலியாக வந்து அவர் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போய் உட்காந்துட்டு நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தோம்னா யாராவது ஒரு வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி தான் அவருமே இருந்தார். இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப டவுன் டு எர்த்தாக கார்த்தி சார் ஒர்க் பண்ணியிருந்தார். அது அந்த படத்தில் உங்களுக்கு அதை பார்த்தாலே நல்லா தெரியும். அந்த சட்டிலிட்டி ஹேண்ட்லிங்ன்றது அவருக்கு ஒரு பெரிய கிராஃபாக வந்து எப்பவுமே இப்போ ஒரு கலைஞனுக்கோ இல்லை ஒரு ஆர்டிஸ்டோ ஒரு டெக்னீஷியனுக்கோ நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம பண்ணுவோமா பண்ண போகிறோமான்னு எனக்கு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதற்கான சூழலும் அதற்கான சப்ஜெக்டும் அதற்கான பேராமீட்டர்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்படுறப்போ நீங்கள் அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெண்ட் ஆவீங்க. இப்போ நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு கற்பனையில் சொல்லலாமே தவிர பட் ஆனால் அந்த மாதிரி சூழல் வாய்க்கிறப்ப ஆனால் பண்ண முடியும். அப்போ என்னன்னா அப்படிதான் வந்து கார்த்தி சாரோட அந்த காளின்ற கேரக்டருக்கு அவர் கிடைச்சதை அவர் அந்த அளவுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே அப்படி ஒரு எக்ஸ்பேண்டபிள் நிகழணும் அப்படின்னா சூழல் அமையணும். சூழல்ன்றது எல்லா பேராமீட்டரும் அமையணும். ஏன்னா இது வந்து ஒரு கம்பைன்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. சினிமான்றது ஒரு இண்டிவிஜுவல் புஷ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒர்க்கு கிடையாது. அப்போ கம்பைன்டுன்றது எல்லாரோட ஐடியாவும் எல்லாரோட இன்புட்ஸும் ஒன்னோட சேர்ந்து வர்றப்போ அது விரிவடையும். அப்படி தான் வந்து மெட்ராஸ் விரிவடைஞ்சதுன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் பற்றி நீங்கள் இவ்வளோ நுணுக்கமாக சொன்னீங்க சார். அதில் நமக்கு வந்து இவ்வளோ
நம்ம அந்த ப்ராஜெக்டோட இணக்கமாக இருக்கிறப்ப ஒரு சில மெமரிஸ் நமக்கு கிரியேட்டாக மறக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மெட்ராஸில் இதை சொல்லலாம் சார். ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறோம் ஒருத்தர் கூட அப்படின்னா நமக்கு அந்த படம் ட்ராவல் பண்ணுறப்பே நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், ஒரு சில விஷயங்கள் மெமரிஸ் வந்து நம்மளை நீங்காமல் இருக்கும். அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார் மெட்ராஸ் படத்தை பொறுத்தளவு? மெட்ராஸ்ன்றது அந்த வாழ்வியல் தான் எனக்குமே ரொம்ப புதுசு. நான் அதை தான் சொல்கிறேன். நமக்கு ஒரு சென்னையை நம்ம எங்கேயோ தூரமாக இருந்து பார்த்த நபர்கள் சென்னையோட ஒரிஜினல் முகத்தை போய் பார்க்குறப்போ அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்குமே நமக்கு ஒருவேளை நான் அந்த மெட்ராஸ் படம் பண்ணாமல் இன்றைக்கி நான் சென்னையோட அந்த வட சென்னை பக்கம் நான் ட்ராவல் பண்ணி போயிருந்தேன்னா இவ்வளோ தூரம் ரிலேட் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அப்படி ஒரு படமும் அவங்களோட நாம் ஒரு 1.5 வருஷம் அப்படியே அவங்களோட இணைஞ்சி அவங்களோட வாழ்க்கையை நமக்கு ரொம்ப நெருங்கி பார்க்குறப்போ, ஏன்னா அதுக்கு முன்னாடி வட சென்னையோட பகுதிகளை பற்றி நம்ம காமிக்கிற பார்த்திங்கன்னா ரொம்ப ரவுடிசம், நிறைய ஏதோ எப்படி சொல்கிறது ஒரு கேங்ஸ்டர், ஆமாம், அந்த மாதிரியான ஒரு டோனில் தான் காமிப்பாங்க. யாராவது ஒருத்தர் மெட்ராஸ் பஸ்ஸை பேசுகிறாருனாவே அவர் வந்து யாராவது வில்லனாக இருப்பார், இல்லைன்னா அவர் வந்து யாராவது வந்து அநியாயத்துக்கு அடிப்பார். அந்த மாதிரியான ஆட்களாக ரொம்ப ரொம்ப அழுக்கான ஆட்களாக வேற ஒன்றா காமிச்சிட்டு, அப்போது அவங்களுடைய அழுக்குன்றது அவங்களுடைய ஒர்க் சூழல்லிருந்து உருவாக்கக்கூடிய அந்த இடம் சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப நீட்டான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழணும்னு இருக்கலாம், பட் ஆனால் அதுக்கான சூழலும் அமைப்பும் வந்து அமைமானா இருக்காது. அதனால் ஆனால் அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியலும் அவங்களுடைய மனசும் எவ்வளோ தூய்மையாகவும் சுத்தமாகவும் அது எவ்வளோ தூரம் ஆனந்தமாகவும் இருக்குன்றத ரொம்ப நெருங்கி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து மெட்ராஸ் நிகழ்த்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த படம் தான் எனக்கு வந்து அந்த படம் பண்ணாமல் இருந்திருந்தா வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை நான் ரொம்ப நெருங்கி பார்த்துருப்பேனா உணர்ந்திருப்பேனான்னு தெரியல. அதுக்கு வந்து ரஞ்சித்தும் அவரோட டீம் தான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரு படத்துடைய வெற்றி அடுத்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு அடுத்த டேர்னிங் பாயிண்ட்டு, நமக்கு வேற மாதிரி கிராஃப்ல நம்மளை எடுத்துகிட்டு போயிடுங்கிறதுக்கு வந்து அடுத்ததே வந்து ரஞ்சித் சார் டைரக்ஷனில் ரஜினி சார் நடிக்கிறாரு. நீங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ண படம் கபாலி, அது அவருடைய பெர்செப்ஷனே வேறு விதமாக காமிச்சது. ரஜினி சார் ஃபஸ்ட்டு இப்போ ரஜினி சார் இப்போது நமக்கு சினிமா ஒரு இம்பாக்ட் இருந்தாலும் ஒரு சில பேர் திரையில் பார்த்துருப்போம், நம்ம அவங்களுக்கு பண்ணுறோங்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கும் இல்லையா? அப்படி என்ன சொல்லலாம் சார்? கபாலி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஒரு அமையிறப்ப உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆனது சொல்லுங்கள். இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போது மெட்ராஸ்ன்றது இப்போது கார்த்தி சார் கூட நமக்கு ஒரு ஸ்டாராக ஒரு கொஞ்ச நாள் தெரிஞ்சார் நமக்கு. அதுக்கப்புறம் அவருடைய ரொம்ப எளிமையாக பழகிற விதத்திலிருந்து அவர் ரொம்ப நெருக்கமாக நம்மளுடைய வயசோடு இருக்கக்கூடிய இப்போ நம்ம ரஞ்சித், ராமலிங்கம், நான் இப்போ இந்த மாதிரி இப்போது ஜெபி சாணக்கியா அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ரொம்ப பழகின நீண்ட நாள் பழகின ஒரு நண்பர்கள் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சோமோ அப்படி தான் வந்து கார்த்தி சாருமே இணைஞ்சி ஒர்க் பண்ணார். அதில் நடித்த நடிகர்கள் ஆகட்டும், கலையரசன் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே இருந்துட்டு அப்படியே ஒன்றா போயிட்டு வந்து ஒரு படம் எடுத்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து எங்களோட அடுத்த படமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட எடுக்க போகிறோம் அப்படின்றப்போ இதோட காம்பினேஷன், இதோட வீச்சு, இதோட ஸ்கேலு, இதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வேறன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் தமிழ் சினிமாவோட உச்சம். இப்போது அப்படி ஒரு காலை எடுத்து நம்ம கையில் கொடுக்கப்படுது. இப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதப்போ அதை ஹேண்டில் பண்ண போகிறோமா அப்படின்றதுல பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்தது. எக்ஸைட்மெண்ட்டை விட எனக்கு என்னென்னா அதற்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியுமே நமக்கு இருந்தது. இப்போ நான் முன்னாடி கேள்விக்கு சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரு சூழல் அதற்கான அமைப்பெல்லாம் நமக்கு வந்தால் தான் நம்மளை விரித்து அதுக்கு செயல்பட முடியும், நம்மளை எக்ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் நமக்கு அப்படின்றது. இப்போ நம்மளால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும்னு சும்மா நம்ம வெறும் வார்த்தையில் சொல்லிகிட்டே இருக்கிறத விட எனக்குன்னா தூக்கி பார்த்தா தான் அதுக்கான சூழல் அமைகிறப்போ உண்மையிலே நம்ம அதை தூக்கி வச்சுட்ருப்போம். ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் நமக்கு கபாலி கிடச்சிது. அந்த டீமுக்குமே அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், பெரிய வெயிட்டேஜ் இருந்தது எல்லார் மேலேயுமே. அதை தாண்டி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இந்த ஸ்டார்டம்மை ஹேண்டில் போகக்கூடிய அந்த பயத்துலையோ இல்லை அந்த மாதிரியான ஒரு டோன்லேருந்து அந்த படத்தை அப்ரோச் பண்ணால் we might get stuck or we might get ஏதோ ஒரு இடத்துல அதோட பெரிய வடிவத்துக்குள்ளே போய் நம்ம வந்து மாட்டிக்குவோம் அப்படின்ற ஒரு சின்ன எல்லாருக்குமே வந்து ஒரு புரிதல் முன்னாடி உருவானதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நாம் எப்படி மெட்ராஸோ இல்லை அதுக்கு முன்னாடி படங்களோ என்ன மாதிரியான இயல்புலேருந்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற அதே டோனில் தான் வந்து அந்த படத்தையும் நாங்கள் அதே எளிமையிலேருந்து
அதே எப்படி சொல்கிறது ஒரு யூனிக்னஸ்ல இருந்து தான் கையாள முயற்சி பண்ணோம். அதனால தான் அது அந்த படமும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டமை தாண்டி அது வந்து இன்னுமே ஒரு மெட்ராஸோ இல்லை அவருடைய இன்னொரு படம் மாதிரி தான் இருக்கும். ஒரு கேரக்டருமே ஸ்டார்ஸை தாண்டி வேற ஒரு ரொம்ப நெருக்கமான கதாபாத்திரங்களை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அப்படிதான் கபாலி நிகழ்ந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ கபாலியில் வந்து ரஜினி சார் கூடிய பணியாற்றக்கூடிய ஒரு விஷயம் அமையுது. உங்களுக்கு அது வந்து 3வது திரைப்படத்தில் அமையுது. டக்குன்னு ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு அமையுதுங்கும்போது அது எப்படி இருந்தது சார்? தெரியல, நமக்கு சில நேரங்களில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாருக்குமே கிடைச்சிருக்குமானா கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஏன்னா சினிமான்றதை பொறுத்த வரைக்கும் லீனியரான ப்ராசஸ்க்குள்ளே அமைகிற வாய்ப்புகளே கிடையாது. அது ஒரு லீனியர் ஏன்னா நமக்கு நம்மளை விட ரொம்ப அதீதமான திறமையான ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய அனுபவசாலிகள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இம்மிடியேட்டாக சினிமாவுக்குள்ள வாய்ப்புகள் நிகழ்ந்துருமானா அப்படி நிகழவே நிகழாது. ஏன்னா சினிமாவோட பேராமீட்டர் ஏன் ஒருத்தருக்கு படம் கிடைக்குது, ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றதுக்கு எல்லாமே எதுவுமே ஒரு லீனியரான ஈக்குவேஷனில் நிகழ்கிறதே கிடையாது. வேறு சில பேராமீட்டர் நீங்கள் அதை சிலர் லக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து அன்லக்குன்னு சொல்லிக்கலாம். அப்படி அந்த பேராமீட்டர் கூட அதை கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சில நேரங்கள் அது அமையும், சில காம்பினேஷன் சில சூழல் அப்படி அமைஞ்சு அது ஒரு நேச்சுரலோட இன்னொரு வடிவம் மாதிரி பார்க்குறேன் நான். திடீர்னு நடக்கும், சில நேரங்கள் அது சுத்தமாக நடக்கவே நடக்காது. நிறைய பேர் அதை போராடி அடையணும்னு நினைப்பாங்க, அதுக்கு அந்த இடத்துக்கு ரீச்சே பண்ண முடியாது. சிலர் ரொம்ப எதேச்சியாக உள்ள வருவாங்க, டக்குன்னு வந்து சில படங்கள் பண்ணிட முடியும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அதுக்கான திறமையான ஆட்கள் அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒரு அமைஞ்ச ஒரு படம் தான் நான் நினைக்கிறேன் நான். எனக்கு ஆனால் மெட்ராஸில் பண்ண ஒரு ஒர்க்கோட என்ன சொல்கிறது அதோட பிரதிபலனாக தான் ரஜினி சார் கூப்பிட்டு அந்த படம் கொடுக்குறாரு. நம்ம அதனால் ஒரு சின்ன லெவலில் ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதே நம்ம வந்து என்னென்னா ஒரு பெரிய லெவலுக்கு அதே அந்த உண்மையும் அதுக்கான டெடிக்கேஷனாக அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இருந்ததால் அந்த டீமுக்கு திரும்ப கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். அது சினிமாவில் ஏன் நடந்ததுன்னெலாம் எந்த கேள்விகளும் நமக்கு ஏன் படம் இன்றைக்கி கிடைச்சிது, ஏன் இன்றைக்கி படம் கிடைக்கலன்றதுக்கெல்லாம் வந்து ரீசனே இல்லை. ஆனால் வந்து கிடைக்கிறப்போ அதை எவ்வளோ தூரம் சரியாக பயன்படுத்த முடியும் அப்படின்றது மட்டும்தான் இன்றைக்கி வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய சினிமாவுக்குள்ள இருக்கிற ஆட்களோட அவங்களோட நிரந்தரத்தன்மையோ இல்லை அவங்க இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்னதாக கிடைச்சிருந்தாலும் சரி பெருசாக கிடைச்சிருந்தாலும் சரி அந்த வாய்ப்பை எவ்வளோ தூரம் உண்மையாக கையாண்டு அதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான். இப்போ அந்த உண்மை தான் அவங்கள அடுத்த படத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய்விடும், அடுத்த ஒர்க்குக்கு அவங்கள லீட் பண்ணி கொண்டு போகும். அப்படி தான் இந்த அதை வந்து ரொம்ப லீஷராக அன்றைக்கி நீங்கள் உள்ளே போகிறப்போ சில நேரங்களில் நீங்கள் போகலாம், சில நேரங்களில் அப்படியே ரிவர்ஸில் வந்துடுவோம். எவ்வளோ தூரம் நம்ம உச்சத்துக்கு போனோமோ அவ்வளோ கீழே நம்ம திரும்பி இறங்கி வந்துடுவோம். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்படுற வேலையை நம்மளோட 100% கொடுத்து ஒர்க் பண்ணுறப்போ அது நமக்கு உண்மையாக சில பிரதிபலனை நமக்கு தரும். அப்படிதான் லீட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கோம். அந்த பிரதிபலன் சொல்லிங்க இல்லையா கபாலி, அதில் வந்து ரஜினி சாரோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. அதில் ஏதாவது நிகழ்ச்சியான தருணங்கள் ஏதாவது பகிரலாமா சார்? நெகிழ்ச்சின்றதே நமக்கு அந்த படம் பண்ண கிடைச்ச வாய்ப்புலேருந்தே அது நெகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு தமிழகத்து சினிமாவோட ஒரு உச்சமான ஒரு ஸ்டாரோட நமக்கு வேலை செய்கிறப்போ அவர் மேலே இருந்த இமேஜ் நம்ம என்ன சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு ரஜினி சார் படங்களை வெறும் தேட்டரில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். அவரோட சேர்ந்து வேலை செய்வோம், சினிமாவுக்குள்ளே வருவோன்னு கூட நம்ம நினச்சி பார்க்கல. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஆனால் அவர் எந்த விதமான ஸ்டார்டம்லேருந்துமே அப்ரோச் பண்ணல. நம்ம எப்படி அன்னைக்கு நம்ம ஒரு 2வது 3வது படத்துக்கு எப்படி ஒரு பதட்டத்தோட ஒரு சீனை அணுகி நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதற்கான அதே மாதிரியான ஒரு நியூ டீமை அப்படி ஒரு கையை பிடிச்சி மேலே கூப்பிட்டு போகிற அதே மனோபாவம் தான் அவருக்கு இருந்தது. ஏன்னா அவர் அப்போவே 100-110 படங்கள் கிட்ட நடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய ஸ்டார். ஆனால் அவர் எப்பவுமே நமக்கு ஒரு புது டீம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சின்ன ஆட்களாக குழந்தை குட்டிகளாக நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் அப்படி இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் அதற்கான ரெஸ்பெக்டையும் இப்போ நான் ஒரு கேமராமேன், ஒரு டைரக்டர், ஒரு எடிட்டர், அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீமை அவ்வளோ தூரம் வந்து வேல்யூ பண்ணி அவங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுத்து அவங்களோட ரொம்ப இணைஞ்சி வேலை செய்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சிலர் அவரோட ஸ்டார்டம்லேருந்தே அதை பார்த்துட்டு கூட நம்மளோட இணைஞ்சி வைப்போம் இது பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனால் ஒரு இணைவை நிகழ்த்துவதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அவர் கிரியேட் பண்ணுறாரு. அந்த அவர் கிரியேட் பண்ண அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேவ்லேயே அவர் கிரியேட் பண்ண அந்த விஷயம் தான்
அவரை நம்ம போய் பயந்துக்கிட்டு அப்ரோச் பண்ணுறதை தாண்டி நம்ம வந்து ஃப்ரீடமாக நம்மளுடைய ஃபுல் ஸ்பேனை வந்து ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட கேட்க முடியும். அவருமே அதுக்கான அந்த எளிமையை வந்து அவர் உருவாக்குனார். அவர் உருவாக்கலனா ஒரு வேளை நமக்கு தெரிஞ்சு அவரை நம்ம பயந்து தான் அவரோட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜாலியாக கபாலி வந்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா அது மலேசியா மாதிரியான ஒரு சூழல், அப்படி ஒரு பெரிய ஸ்கேலில் அவரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுறப்போ அவர் நம்ம என்ன மாதிரியான ஒரு பதட்டமான சூழலுக்குள்ளே நம்ம அதை எப்படி புதுசாக அதை இன்னோவேட்டிவாக இந்த இடத்த பண்ணணும்னு நினைப்போமோ அதே அளவுக்கான தேடுதல் வேட்கையோடு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரஜினி சாரோட ஒர்க் பண்ண இந்த 2 படங்களுமே மிகப்பெரிய இன்ஸ்பைரிங்கை கொடுத்துருக்கு. எனக்கு சினிமா மேலே இன்னுமே ஒரு அதீதமான ஒரு பற்றுதலை உருவாக்கியிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஒன்றின் மேலே பெரிய பற்றுதல் உருவாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் அவ்வளோ தூரம் அட்டாச் ஆக மாட்டேன். ரொம்ப இப்போ ஒரு இன்ஸ்டியூட் போகிறப்ப கூட போய் ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு பெரிய அட்டாச்மெண்ட்டே கிடையாது அந்த இன்ஸ்டியூட்டோட சென்டிமெண்ட்ஸோட. ஆனால் முடிகிறப்போ அப்படி ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் உருவாகிருக்கு. ஒரு ஓவர் த பீரியடில் ஒரு நெருக்கமும் அதோட சென்டிமெண்ட்டோட நாம் இணைவோம். அப்படி தான் வந்து சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஈடுபாட்டை ஒரு நெருக்கத்தை அவர் மூலம் நான் அதை அடைஞ்சிருக்கேன். ஏன்னா அவருடைய ஸ்கேல்லேருந்து அவருடைய அனுபவத்திலேருந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக படங்கள் அப்படியே கடந்து போகலாம். ஆனால் அவர் அந்த வயசுலேயுமே இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ஸ்டார்டம்குள்ளே இருந்தாலுமே டவுன் டு எர்த்தாக தன்னை வச்சுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்டை ஒரு சீனை அவர் அதே மாதிரி அதுக்கு கொடுக்குற டெடிகேஷன் அவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொரு சீனையுமே உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு ஆளாக அதை ஒரு நியூ சேலஞ்சிங்காக அவர் அதை ப்ளே பண்ண விதங்கள், அதில் ஒரு இன்னோவேட்டிவாக அந்த ஒரு சீனை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு அந்த பாங்கு வந்து என்னை வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. வெரி ஓப்பனாக சொல்லணும்னா நான் வந்து ஒரு ரஜினி ஃபேன் கிடையாது. ஆனால் நான் அவரோட இணைஞ்சு ஒர்க் பண்ணுறப்போ நான் வந்து ஒரு ரஜினி சாராக அவர் தெரிகிறாரு. அவருடைய வீச்சு அவருடைய அனுபவன்றதெல்லாம் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங் க்ரியேட் பண்ணியிருக்கு. நான் ரொம்ப அப்படியே அவரோட ஒரு ஃபேன் பாயாக ஆயிருக்கிறேன். நான் அந்த 2 படங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுறப்போ ஃபேன் பாய்னா பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக மாறி இருக்கிறார். அப்படி தான் ரஜினி சார் வந்து 2 படங்கள்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ரஜினி சாரை பர்சனலாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணுறவங்க இல்லை ஒரு புதுசாக அவரோட டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறவங்க இது எல்லாருமே இது பெற்றிருப்பாங்க இந்த இடத்த. ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்குது, அதை க்ரியேட் பண்ணுறாரு. அதுதான் அந்த சூழலில் ரொம்ப பாசிட்டிவாக நகர்த்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அவரோட 2 படங்களில் நான் அடைஞ்சிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கூட நம்மளுடைய எங்கிலேருந்து நம்மளுடைய சோம்பேறித்தனத்திலேருந்து நம்முடைய ஏதோ ஒரு லீஷராக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்குல்ல, அது வந்து எல்லாமே நீங்கள் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி மாறிடும். ஏன்னா இந்த வயசில் ஒரு 100% வந்து அந்த இடத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறாருல, அது வந்து நமக்கு பயங்கர உத்வேகத்தை தந்துருக்கு. நம்மளாம் யூத்தாக இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு தோணும் ஆக்சுவலாக.